எத்தனை பேத்துக்கு தெரியும் இது ஒரு ஃபெயிலியரான ப்ராடக்ட்ன்னு? ஃபெயிலியரான மானிட்டர் ஃப்ரம் Samsung. ஏன் நான் ஃபெயிலியர்ன்னு சொல்றேன்? ஓகே. உலகத்திலே பெரிய மானிட்டர் 55 இன்ச் கேமிங் மானிட்டர் அதுவும். ஆனா, இது ஒரு ஃபெயிலியர் ப்ராடக்ட். எத்தனை பேத்துக்கு தெரியும்? நெறைய பேத்துக்கு தெரியாது இது ஃபெயிலியர்ன்னு. எனக்கு தெரியும். ஏன் ஃபெயிலியர்ன்னு சொல்றேன்? வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்க? மார்க்கெட்டுக்கு வெளிய கொண்டு போவாங்க. பப்ளிக்ட்ட கொண்டு போவாங்க. பப்ளிக்ட்ட கொண்டு போம்போது என்ன சொல்லுவாங்க? நாங்க இது குடுக்குறோம். இது ரிலீஸ் பண்றோம். இந்த மாரி ஃபீச்சர்ஸ்லாம் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாரி ஃபீச்சர்ஸ் தான் வந்து ஆள வந்து அட்ராக்ட் பண்ணும் வாங்க. அப்ப அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நெனைப்போம். அதேதான் எல்லாத்துக்கும். ஸோ இந்த மானிட்டரும் அதே மாரி தான் மார்க்கெட்டிங் பண்ணி எல்லா ஃபீச்சர்ஸ் இந்த ஃபீச்சர்ஸ், அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, கடைசியில அவைங்க சொன்ன மாரி எந்த ஒரு ஃபீச்சர்ஸையும் வந்து டெலிவர் பண்ணவே இல்ல. எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு. விச் இஸ் ஜெனரேஷன் 1. இது வந்து ஜெனரேஷன் 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல என்னென்னத்த அவங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஃபுல்லா கேளுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் இது வந்து HDMI இருக்கு. ஓகே. HDMI மட்டும் பத்தாது. டிஸ்ப்ளே போர்ட்டும் வேணும். ஓகே. டிஸ்ப்ளே போர்ட்டும் இல்ல. டிஸ்ப்ளே போர்ட்ட டோட்டலா வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. விச் இஸ் இதுல வந்துட்டு ஒரே ஒரு கேபிள் தான் அந்த மானிட்டருக்கு போவும். தி ரெஸ்ட் இஸ் கோஸ் டூ தி ஒன் பாக்ஸ். ஓகே. இந்த ஒன் பாக்ஸ்ல தான் வந்து நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 HDMI போர்ட் குடுத்திருப்பாங்க. ஆனா டிஸ்ப்ளே போர்ட் அறவே இல்ல. அதுதான் பிரச்சனை. ஸோ டிஸ்ப்ளே போர்ட் இஸ் வெரி இம்பார்டன்ட் ஃபார் பிசி பிளேயர். பிசில வந்து கனெக்ட் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ HDMI மட்டும் ரிலை பண்ணி இருக்க முடியாது. அப்பதான் வந்துட்டு ஹை ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். யூசிங் த டிஸ்ப்ளே போர்ட். ஓகே. ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, மல்டி வியூ மல்டி வியூ தான் நெறைய பேர் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஓகே. நம்ம ஆளுங்க எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வெளியாக போகுதுன்னா, டக்குன்னு போய் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி வாங்கிருவானுங்க. ஸோ அதுல என்னென்ன பிரச்சனை இருக்கும்? என்ன பிரச்சனை? என்னென்ன பிரச்சனை நம்மளுக்கு வரும்? அ அது திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியுமா? வாரண்டி கிளைம் பண்ண முடியுமா? அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ அதுதான் ஆர்வக் கோளாறு. ஓகே. இப்போ உள்ள கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வெளிய வருதுன்னா, அதுல இருக்க நெறைய பிரச்சனை அதுல இருக்கிற நெறைய ப்ராப்ளம வச்சு நம்மள வச்சு டெஸ்ட் பண்றானுங்க. அதுக்கப்புறம் தான் அத சால்வ் பண்றானுங்க செகண்ட் ஜெனரேஷன்ல. ஸோ அதுதான் வந்து நடந்திருக்கு நெறையா. எனக்கே அது ஒரு நடந்திருக்கு. ஓகே. டாபிக் வருவோம். ஓகே. மல்டி வியூ. மல்டி வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டி வியூனா என்னன்னா, ஓகே. இப்போ உங்ககிட்ட வந்துட்டு Xbox இருக்கு, PS5 இருக்கு, பிசி இருக்கு, Mac இருக்கு. ஓகே. 4 சிஸ்டம் இருக்கு. இந்த 4 சிஸ்டம் வந்துட்டு 1, 2, 3, 4 அப்படி நீங்க வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு தான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணாங்க. பட் யூசர்ஸ் வந்து வாங்கிட்டு போய் வீட்ல ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த மாரி யூஸ் பண்ண முடியல. ஓகே. அந்த மாரி யூஸ் பண்ண முடியல. தட்ஸ் அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, அந்த 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 ப்ராமிஸ் பண்ண ஃபீச்சர்ஸ் வந்து டெலிவர் பண்ண ஃபெயில் பண்ணிட்டாங்க. விச் இஸ் நீங்க இது உள்ள என்னென்ன ஆப்ஸ் தொறக்குறீங்களோ, இப்ப இதுல YouTube தொறக்குறீங்க, அதுக்கப்புறம் Amazon தொறக்குறீங்க, அதுக்கப்புறம் Apple TV, அதுக்கப்புறம் உங்களோட வேற ஏதாச்சும் ஒரு ஆப் உள்ளே உள்ள ஆப். இது மட்டும் தான் மல்டி வியூ பண்ண முடியும். ஸோ மல்டி வியூன்றது வந்துட்டு என்னைக்குமே 4 சிஸ்டம் கனெக்ட் பண்ணி வியூஸ் குடுக்குறது தான் மல்டி வியூ. அப்பதான் நீங்க வந்துட்டு சீம்லெஸ்ஸா எல்லா இடத்துக்கும் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதோட இன்னொன்னு மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் டோட்டலா அவுட். இதோட ஸ்பீக்கர். ஸோ அதுங்க வந்து ஏர்லி டைம்ல வந்துட்டு டால்பி அட்மாஸ் வந்து நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் டால்பி அட்மாஸ் இல்ல. ஸ்பீக்கர் டோட்டலா அவுட். ஓகே. செகண்ட் ஜெனரேஷன்ல தான் அதெல்லாம் குடுத்தாய்ங்க. ஓகே. இன்னொன்னு இந்த மானிட்டர அன்பாக்ஸ் பண்ணும்போது அவ்ளோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் விச் இஸ் ஸ்க்ரீன்ல அவ்ளோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் விச் இஸ் அன்பாக்ஸிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல. ரிஃப்ளெக்ஷனா பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப நம்ம ஏதாச்சும் கேம் விளையாடும்போதோ, டிவி பார்க்கும்போதோ, லைட்லருந்து வர ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இந்த டிவில படும். அது மாரி பட்டுச்சுன்னா நம்மளால பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். உண்மையிலே சொல்றேன். நான் அத அனுபவிச்சிருக்கேன். என்னடா இது ரிஃப்ளெக்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. HDMI அவுட்புட் இப்ப நம்ம ஒரு 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 சேனல்ல இருந்து இன்னொரு சேனலுக்கு நம்ம வந்து மாத்துவோம். லைக் HDMI. இப்போ உங்க பிசி இருக்கும். உங்க PS5 வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்க இதில மாத்தும்போது மாத்த முடியல. அது அப்படியே லேக் ஆகுது. அப்படியே ஸ்டாப் ஆகி ஸ்க்ரீன் வந்து ஒயிட் ஆயிருச்சு. ஒயிட் ஆகி பிளாக் அவுட் ஆகுது. இது ஒரு மெயின் இஷ்யூ விச் இஸ் சாஃப்ட்வேர் இஷ்யூ. சாஃப்ட்வேரோ, ஹார்ட்வேரா எனக்கு தெரியல. சாஃப்ட்வேர் தான் முக்காவாசி இஷ்யூ. ஸோ வைஃபை கனெக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு சாஃப்ட்வேர் பக்கு. ஸ்க்ரீன் வந்து கிராஷ் ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளிக்கர் பண்ணுது. இந்த விஆர்ஆர் ஒழுங்கா வேலை செய்யல. அதுக்கப்புறம் வந்துட்டு NVIDIA G-Sync இதுல இல்ல. G-Sync இல்ல. விஆர்ஆர் வந்து ஒழுங்கா வேலை செய்யவே இல்ல. ஸ்க்ரீன் வந்து ஃப்ளிக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படி நடந்துச்சு இந்த 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 மானிட்டருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டோட்டல் பக் இவனுங்க அப்டேட் குடுத்து என்னென்னமோ பார்த்தானுங்க. டோட்டலா அவுட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேன்ஸ்லாம் வந்து கடுப்பாயி கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. ரிட்டர்ன் பண்ணிருவோம். இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியும் நெறைய பேத்துக்கு வாரண்டி கிடைக்கவே இல்ல. நீங்க பாருங்க விலை இது கூட. சரியான விலை இந்த மானிட்டரு.
இது ஒரு பிக்கெஸ்ட் மானிட்டர், விலையும் கூட. பட் நீ சொன்ன மாரி ஃபீச்சர்ஸ் வந்து நீ டெலிவர் பண்ணியிருக்கணும். டெலிவர் பண்ணவே இல்ல. அதுதான் பிரச்சனை. டெலிவர் பண்ணியிருந்தா கூட ஃபேன்ஸ் விட்டுருப்பானுங்க. இதுல யாரு முக்காவாசி வந்துட்டு ஆடு ஆடு மாரி மாட்டுனதுன்னா வந்துட்டு, முக்காவாசி ஃபேன்ஸ் வந்து யுஎஸ்ல. யுஎஸ்ல உள்ளவனுங்க வந்துட்டு பார்த்து பெருசு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போய் வாங்கிட்டாங்க. வாங்குன உடனே தான் வந்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண பிறகு தான் நெறைய பிரச்சனை. ஸோ Redditல கூட நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மானிட்டர்ல என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னு. இன்னொன்னு வந்துட்டு இந்த லைனஸ் டெக் டிப்ஸ்ன்னு ஒருத்தன் இருப்பான் பாருங்க. அவனே செக் பண்ணிட்டு சொல்லிட்டான். அவன் அன்பாக்சிங் பண்ணியிருப்பான் ஒரு வீடியோ. அவரு அதில போட்டிருப்பாரு. இந்த மாரி HDMI இருக்கு. ஆனா டிஸ்ப்ளே போர்ட் இல்ல. ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. அதுவும் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எத்தனையோ வருஷம் கழிச்சு Samsung வந்துட்டு ஜெனரேஷன் 2 வந்து கொண்டு வந்தாங்க. ஜெனரேஷன் 2 ஓகே. இந்த மானிட்டர் வந்து 1 ஜென் வந்து நெறைய பேர் வாங்குனாங்க. ஓகே. நெறைய பேர் வாங்கி நெறைய கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2ண்ட் ஜெனரேஷன் வந்து நெறைய பேத்துக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஸோ அதனால வந்துட்டு தே மேக் இட் ரைட். மேக் இட் ரைட்னா என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்றேன் கேளுங்க. ஓகே. டிஸ்ப்ளே போர்ட் வந்து கொண்டு வந்தானுங்க. தே பிரிங் டிஸ்ப்ளே போர்ட். அதுக்கப்புறம் மேட் கோட்டிங் இருக்கு இதுல வந்துட்டு. கோட்டிங் பாருங்க. தெரியும். நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்தா தெரியும் பாருங்க. மேட்டா இருக்கு பார்த்தீங்களா? அதான் மேட் கோட்டிங். மேட் கோட்டிங் கொண்டு வந்தாங்க. மேட் கோட்டிங்ல வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து ஃபுல்லா ரெட்யூஸ் பண்ணிரும். ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஸோ மேட் கோட்டிங். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல ப்ரோசஸர் இருக்கு. அப்ஸ்கேலிங் ப்ரோசஸர் கொண்டு வந்திருக்காங்க. அப்ஸ்கேலிங் ப்ரோசஸர் விச் இஸ் அ நியோ கியூ சம்திங் நியோ ப்ரோசஸர் அப்ஸ்கேல் பண்றது. இன்னொன்னு சவுண்ட் டெக்னாலஜி இதுல டால்பி அட்மாஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இதுல 1 ஸ்பீக்கர்ல, 2 ஸ்பீக்கர்ல, 3 ஸ்பீக்கர்ல 4 ஸ்பீக்கர் இருக்கு. ஓகே 4 1, 2, 3, 4. ஆக்சுவலி நான் 100 வரைக்கும் சவுண்ட் வச்சு பார்த்தேன். அப்படியே பயங்கரமா வந்துருது. பேஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த மல்டி வியூ வந்து நம்மளுக்கு டெலிவர் பண்ண ஃபெயில் பண்ணாங்கல்ல, அந்த மல்டி வியூ வந்து கொண்டு வந்திருந்தாங்க. மல்டி வியூ வந்துட்டு 4 போர்ட்ட வந்து நீங்க உள்ள வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதுல வந்துட்டு இந்த கண்ட்ரோலர் இதுல இருக்கும். இந்த கண்ட்ரோலர் பாய்க்கிறவே இல்ல. தூசி தூசி வண்டி போய் கிடக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல் தான் வந்துட்டு மல்டி வியூ வந்துட்டு அக்சஸ் பண்ண முடியும். ஸோ மல்டி வியூ அக்சஸ் பண்ணி ஃபுல்லா இதுல வந்துட்டு செட்டிங் பண்ண முடியும். விச் இஸ் 4 வந்து இன்புட். 4 இன்புட் உங்க பிசி, Xbox, PS5 அதுக்கப்புறம் மேக். இந்த மாரி 4 இன்புட் வந்து உள்ள கொண்டு வரலாம். அண்ட் ஆல்சோ இந்த சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணானுங்க. சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேன்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி இது வந்து உண்மையான இதோட வேலை வந்து கூட. பட் தே கேவ் மீ ஆஃபர். உண்மையாலே சொல்றேன். இந்த ஆஃபர் குடுத்து தான் எனக்கு கிடைச்சது. ஏன்னா நெறைய பேர் வாங்க மாட்டானுங்க. அவங்களுக்கு தெரியும். ஸோ ஆஃபர் குடுத்தா தான் வாங்குவானுங்க. இல்லன்னா எவனும் வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆஃபர் தான் குடுத்தாங்க. விச் இஸ் 50% ஆஃபர் எனக்கு கிடைச்சது. சரிங்களா? இன்ன வரைக்கும் நான் விளையாடுறேன். நல்லா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு அப்பப்ப வந்துட்டு இந்த HDMI டூ HDMI நான் மாறம்போது வந்துட்டு, அது கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு தான் மாறுது. டக்குன்னு சீம்லெஸ்ஸா வந்து மாற கிடையாது. கொஞ்ச நேரம் ஐ மீன் கொஞ்சம் பிளாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் மாறுது. அண்ட் ஆல்சோ ரீசென்ட்டா வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் குடுத்தாங்க. எல்லாத்தையும் மாத்திருக்காங்க. அந்த ஐகான் மாத்திருக்காங்க. அந்த செட்டிங் மெனு எல்லாத்தையும் மாத்திட்டு, இப்ப தான் வந்து ரொம்ப அந்த ஏஐக்கு போயிட்டாங்கல்ல. அந்த ஏஐயோட கொஞ்சம் கொஞ்சம் சிஸ்டம்ல வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல எத்தன பேர் இந்த மானிட்டர் வச்சிருக்கீங்கன்னு. ஓகே. பட் ஃபார் மீ இந்த மானிட்டர் வந்துட்டு ஓகே ஃபார் மீ. ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து ஒருத்தர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாரி இது வந்துட்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் சொல்றேன். எனக்கு வேஸ்ட் இல்ல. கேம் விளையாடும்போது நல்லா இருக்கு. என்னால படமும் பார்க்க முடியுது. படம் பார்க்க நல்லா இருக்கு. எடிட்டிங் பண்ணும்போது எனக்கு பெரிய வொர்க் ஃப்ளோ பெருசா நல்லா பார்க்க முடியுது. சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் ஜெனரேஷன் 1 வந்து ஃபெயிலியர். ஜெனரேஷன் 2 வந்து சக்சஸ்ஃபுல். ஆனா ஜெனரேஷன் 1ல இருந்த ஹைப் வந்து ஜெனரேஷன் 2ல இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு பயம். ஆனா வாங்குன பிறகு வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா வந்து வேலை செஞ்சது. ஓகேவா காய்ஸ்? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்க இந்த மானிட்டர பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. See you guys in the next video. Bye.